வரஹ்மத்துல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இப்போ ஃபோனில் அதிகமான வீடியோக்கள் வருது. எப்படி தெரியுமா? மீலாது கூடாது, மீலாது குப்பை, மீலாது பிதஅத்து, மீலாது ஷிர்க்குன்னு தான் அதிகமான வீடியோக்களை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, முதலாவது மீலாதுன்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள். அல்லாஹ் ஹதீஸுல் குதிஸில கூறுகின்றான், லவ்லாக்க லவ்லாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக்க, நபியே நாயகமே, உங்களை படைக்கவில்லை என்றால் நான் உலகத்தையே படைச்சிக்க மாட்டேன். அப்போ இப்போ பட்டப்பளிப்பு விழா, பொன் விழா, வெள்ளி விழா, டிகிரி விழா, டிப்ளமா விழா, அந்த விழா இந்த விழா எல்லாம் கூடும். இதுக்கு யாரும் ஆதாரம் கேட்குறல்ல. மீலாது விழாவுக்கு மட்டும்தான் ஆதாரம் கேட்குறாங்க. அன்பானவர்களே, மீலாது விழா இல்லாட்டி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லாட்டி இந்த உலகத்தை எல்லாம் படைச்சிக்க மாட்டான். அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த வேணா கியாமத்து நாளில் அவங்கள யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. நண்பர்கள், உம்மா, வாப்பா, நானா, தம்பி, யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் எங்களுக்காண்டி ஷஃபாத்து செய்வாங்க. அவங்களோட பேர பிள்ளைகளை கேட்காத துவாவை எங்களுக்காண்டி வச்சாங்க. எந்த சக்கராத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வருத்தத்தை எங்களோட உம்மத்து தாங்க மாட்டாங்க. அல்லாஹ்ட துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், முழு உம்மத்துடைய சக்கராத்துடைய வேதனை எனக்கு தாண்டி கேட்டாங்க. அவ்வளோ இரக்கம். உம்மத்தி உம்மத்தின்னு வாழ்ந்தாங்க. கியாமத்திலே உம்மத்தி உம்மத்தின்னு இருப்பாங்க. அன்பாந்தவர்களே, நாங்கள் எங்களோட உயிரை விட, எல்லாரையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்ளவில்லை என்றா அவர் ஈமான்தாரியாக மாற மாட்டார். அல்லாட அன்பு நண்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவு அன்பாக அல்லாஹ் செய்யக்கூடிய அமல் சலவாத்து மட்டும்தான். உலகம் அழிஞ்சாலும் சலவாத்து அழியாது. ஏன்? அல்லாஹ் செய்யக்கூடிய அமல். அன்பானவர்களே, ஷைத்தான் உங்களுக்கு தெரியும். ஷைத்தான் இவன் 4 தடவைகள் பயங்கரமாக கவலைப்பட்டான், தலையில மண்ணை வாரி போட்டான். அதில் ஒரு தடவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள். இப்போ பிறந்த நாள் வந்தால் சிலவங்க வீடியோ போட்டு அது கூடா இது கூடாதுன்னு சொல்லி மக்களை வழி கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அன்பாந்தவர்களை, கண்ணியத்துகளே, நாங்கள் அன்பு கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு கொள்ளணும். இப்போ சரி, இந்த மீலாதியிலால் என்ன நடக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி பயான் நடக்குது. அதே போல் மௌலூது ஷரீஃப், சலவாத்துகள், ஔராதுகள், ஜிக்ர்கள் நடக்குது. அதே போல் அன்பாந்தவர்களே, இந்த மீலாது விழாக்காண்டி இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கிராத்தை பாடமாக்குவாங்க, போட்டி. அதே போன்று ஹதீஸுகளை பாடமாக்குவாங்க. அதே போன்று கசீதாக்கள், ஸ்பீச் எல்லாம் பாடமாக்கி பிள்ளைகள் முன்னேற்றம் அடைகிறாங்க. இதில் ஊக்குவிப்பு கிடைக்குது. அப்போ இதெல்லாம் நிப்பாட்டு யார்? ஷைத்தான். எத்தனையோ பேர் ஷைத்தானி பின்னால் போகிறாங்க. மற்றவங்க சல்லிக்கு ஆசைப்பட்டு இது கூடாது, மீளாது கூடாது, கூட்டுத்துவா கூடாதுன்னு சொல்லி எல்லாம் மக்களை வழி கெடுக்கிறேன். பெண்களை வேண்டாம், முஸ்லீம்கள் எவ்வளோ தாக்கப்படுறாங்க. நேபாளத்தில் பள்ளி 39 பள்ளி உடைக்கப்பட்டிருக்குது, வீடுகள் உடைக்கப்படுது. அதே போல் இந்தியாவில் உடைக்கப்படுது. பலஸ்தீனில் எவ்வளோ முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க. ஏன்? இந்த கூட்டுத்துவா இல்லாமல் ஆக்கியாச்சு. எல்லாம் ஷைத்தானி பின்னால். ஷைத்தான் மேலே தான் கையை வைப்பான். உறவுகளை பிரித்து போடுவான். பிரியாட்டி ஊர் மக்களை பிடிப்பான். கொள்கையால் பிடிப்பான். கொள்கையால் பிடிச்சி எல்லாரும் பிரித்து, அப்போ எல்லாருடைய அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. பண்பாந்தவர்களே, ஷைத்தானி பின்னால் போகவானாம், லேசாக நரகத்து போகலாம். அதனால் அன்பாந்தவர்களே, நீங்கள் செய்யாட்டி, நீங்கள் ஓதாட்டி, நீங்கள் சலவாத்து ஓதாட்டி, நீங்கள் மௌலூது ஓதாட்டி, நீங்கள் உங்களோட பாட்டில் இருங்கோ, மற்றவர்களை வழி கெடுக்க வேணாம். சல்லிக்கு ஆசைப்பட்டு மற்றவங்களை வழி கெடுக்க வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு படிக்கிறாங்க. இதை நீங்கள் தடுக்க வேணாம். அல்லாஹ்வோட கோபத்துக்கு ஆளாகுவீங்க. இன்ஷா அல்லாஹ் இதை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான்.